விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. அந்த அளவுக்கு போயிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் அவனுக்கு. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா அவனை ஹாஸ்பிட்டலே வச்சு உண்டிலன் பண்ணிருப்பேன். டேய் விடுறா, தோத்து போன ஆத்திரத்துல என்னென்னமோ பண்ணி பாக்குறான். எனக்கு கூட ஆத்திரம் வந்துச்சு, என்ன பண்றது? இனிமே நம்ம வீட்டு பொண்ணுங்கள நம்ம தான் ஜாக்கிரதையா சொல்லணும். சத்யா, அஞ்சலி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா மாமா. அம்மா தான் ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரிய பாட போச்சு. இருக்காத பின்ன எவ்வளவு பொறுப்பா வளர்த்திருப்பாங்க. இவ இப்படி செஞ்சா கோபம் வரத்தானே செய்யும். எனக்கும் கோவம் தான் வந்துச்சு சத்யா. நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு புத்தியும் பொறுமையும் அதிகம். அப்படி இருந்து அவ இப்படி பண்ணிட்டாலே எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு தெரியுமா? பிரகாஷ், அந்த லிங்கத்தை சும்மாவா விட்டா? அங்கேயே 4 போடு போட்டுக்க வேண்டியதானே? பாப்பே ஒரு கை பார்க்கலாம். ஏய், அடிச்சா அவ அப்பவே மறந்துடுவான்டா. நல்லா மனசுல தைக்கிற மாதிரி சத்யா அவனை கிழின்னு கிழிச்சிட்டு வந்திருக்கா. இதே மத்தவங்களா இருந்தா சத்யா கேட்ட கேள்விக்கு தூக்குல தொங்கிருக்கணும். அவனுக்குலாம் இது போதும்டா. மாமா, இனிமே இந்த ஜென்மத்துக்கும் அப்பனும் பையனும் அஞ்சலியோட விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க மாமா. எப்படியோ நல்லபடியா அஞ்சலி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு ஏதோ ஆயிருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கும் அது அவமானம் தானே. அதை நினைச்சுதான்ப்பா அந்த லிங்கமும் காய் நகர்த்திருக்கான். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அதை முறியடிச்சிட்டோம். டேய், நீ எங்க போயிருந்த? அதுவா, கன்சல்டன்சி ஆரம்பிக்கிற விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பார்க்க போனடா. மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு. இந்த நேரத்துல கன்சல்டன்சில ஆரம்பிக்காதன்னு எனக்கு அட்வைஸ் பண்றாங்கடா. யோசிச்சு பார்த்தா எனக்கும் அது கரெக்ட் தான் படுது. ஆரம்பிச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தோணுதுடா. டேய், கன்சல்டன்சி பிசினஸ் இல்லனா வேற என்ன பிசினஸ் பண்ண முடியும்? அதானே எனக்கும் புரியல. என்னங்க சொல்றீங்க? ஏங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும் நீங்க தானே சொன்னீங்க. மறுபடியும் வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்களேன். இல்ல அகிலா, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமும் மறுபடியும் வேலைக்கு அப்ளை பண்ணி ஒரு முதலாளி முன்னாடி போய் நின்று அதெல்லாம் பிடிக்காம தானே கன்சல்டன்சியே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். டேய், நான் சொல்ல வாடா. எனக்கு வாட்டர் கேன் பிசினஸ் பத்தி நல்லாவே தெரியும்டா. நீயும் நானும் பார்ட்னரா புதுசா ஒரு வாட்டர் கேன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்டா. மாமா, மறுபடியும் நிலத்தடி நீர் எடுக்கிறேன்னு எதுக்கு இறங்குறீங்க? வேண்டாம் மாமா. டேய் ஆமாடா, சத்யா சொல்றது கரெக்ட் தான். நிலத்தடி நீர் எடுத்து காசுக்கு வித்தா அது தாய்ப்பாலை விற்கிறதுக்கு சமம். வேறதா பண்ணலாம்டா. குமார், சின்னதா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சான்னு இப்பதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலயும் நல்லா போகுது. இல்லப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். வேலை பார்க்கறவங்கள நம்பி ஆரம்பிக்கணும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமாப்பா? டேய், இப்பெல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல மெயின்டெனன்ஸை கான்ட்ராக்ட்ல விடுறாங்கடா. அந்த மாதிரி 4-5 அபார்ட்மெண்ட்ஸை மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கலாம்டா. அதெல்லாம் நச்சு பிடிச்ச வேலைடா. அபார்ட்மெண்ட்காரங்க முதலாளி மாதிரியே ஓவரா பேசுவாங்க. அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. அதுவும் இல்லாம ஃபினான்ஸ் மேனேஜரா இருந்துட்டு இந்த லெவலுக்குலாம் என்னால இறங்கி போக முடியாதுடா. அண்ணே, பேசாம நாம ஒரு மிஸ் ஆரம்பிப்போனே. எனக்கு தான் நல்லா சமைக்க வரும்ல. அது அப்படியே சின்னதா ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி ஹோட்டல் லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. என் பழைய எம்டி இப்ப ஜெயில இருக்காரு. அவரோட அட்டை கம்பெனி இப்ப மூடிதானே இருக்கு. அது எப்படியாவது விலை கேட்டா இப்ப கொடுத்துருவாரு. அதுல சுத்திகரிப்பு பிளான் போட்டு அதை வேணா எடுத்து நடத்தலாம். டேய், நீ என்னடா சொல்ற? எனக்கு அதுல நல்ல அனுபவம் இருக்குடா. மாமா, அது மட்டும் வேண்டாம் மாமா. அதனால நம்ம பேர் தான் மாமா கெட்டுரும். என்ன சொல்ற சத்யா? ஆமாண்டா, அந்த ஏரியால சின்ன விஷயம்னா கூட நம்ம மேலதான் சந்தேகப்படுறாங்க. நீ அந்த பிளான்ட்டை வாங்கினா சத்யா பேர் தான் கெட்டு போகும். அந்த பிளான்ட்டை வாங்குறதுக்காக தான் சத்யா அந்த கம்பெனிக்கு சீல் வச்சான்னு தப்பா பேசுவாங்க. அதை நம்பிக்கிட்டு 4 பேர் வந்து நின்னா அதுக்கு சத்யா தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. தேவையான ஃபினான்ஷியல் நாலேஜும் இருக்கு. ஆனா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. கவலைப்படாதப்பா. இவ்வளவு தூரம் நமக்கு துணை இருந்த அந்த ஆண்டவன் நிச்சயமா இனிமேல நமக்கு துணை இருப்பா. உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுவா. நீ நம்பிக்கையோடு இரு. டாக்டர், என்னாச்சு? வயிற்றுக்குள்ள இருந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். உங்க பையனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. நீங்க போய் பார்க்கலாம். சரி டாக்டர்.
குணா குணா அப்பா என்னை காப்பாத்திட்டாங்களா? காப்பாத்திட்டாங்களா? அப்படியே போகட்டும்னு விட்டுருந்தா அசிங்கமா தான் மிச்சமா இருக்கும். இப்போ உன்னால நானும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன்ல. அப்பா அஞ்சலி எங்கப்பா? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அஞ்சலி எங்கப்பா? அப்பா அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அஞ்சலி அஞ்சலிப்பா அஞ்சலி எங்கப்பா? அஞ்சலி எங்கப்பா? என்னால அஞ்சலி பிஞ்சலின்னுகிட்டே முகர கட்டையில 4 போடு போட்டானா? அந்த பொண்ணை கெடுத்து பழி வாங்கிட்டு வான்னா அதை விட்டுட்டு இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்குதியே. சும்மா அஞ்சலி அஞ்சலின்னுகிட்டு எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. ஐயா விடுங்க ஐயா, தம்பி இப்பதான் பொழைச்சு வந்திருக்கு, அவரை போய் கோவிச்சுக்கிட்டு. விடல, இப்படி அசிங்கப்பட்டதுக்கு இவன் பொழைக்காமல இருந்திருக்கலாம். சத்யாவும் பிரகாஷும் என்னை எம்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தல. உங்க அப்பனை நிக்க வச்சு அவ கேவலப்படுத்திட்டு போயிட்டால. அத்தனை பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டால. ஐயா சரி விடுங்க. எப்படி விட முடியும்? நெஞ்செல்லாம் கொதிக்குதுல. அந்த இடத்துல அப்படியே நான் செத்து போயிட்டோம்ல. என்ன ஆம்பளை நீ? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லாம போச்சல. எனக்கு நினைக்க கேவலமா இருக்குல்ல. என் மகனால நீ யார தந்தா ஓவடம்ல ஓடுது. ஏம்ல அப்படி செஞ்ச? நான் எந்த தப்பும் செய்யலப்பா. என்னத்துக்கு தப்பு செய்யலன்னு தான் கேக்குதேன். 3 பேரை அடிச்சு போட்டு வர்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல? இப்படி ஆஸ்பத்திரியில வந்து வசதியா படுத்துக்கிட்ட. ஒரு பொம்பளை பிள்ளை அவனோட அடிச்சு விரட்டிட்டு உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான். வெளியில தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். என்னால என்னப்பா செய்ய முடியும்? திடீர்னு பாட்டிலால வயிற்றுல குத்திட்டானுங்க. நிறைய ரத்தம் போயிடுச்சு. என்னால நிக்க கூட முடியலப்பா. வெளியில தொங்குற குடல உள்ள அள்ளி போட்டுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு 8 கிலோமீட்டர் ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து பொழைச்சவள உங்க அப்பன். ரத்தம் போச்சா நிக்க முடியல. மானம் கெட்ட பயல. அப்பா நான் சொல்றத பேசாதல. உன் உசுரு அவ போட்ட பிச்சையாம்ல. என்ன அசிங்கப்படுத்திட்டு போறாள. இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. இனிமே அந்த சத்தியாவை நம்ம எப்படி பழி வாங்க முடியும்? நல்லா பாறாங்கல முழுங்கின நாட்டம் முழிச்சுக்கிட்டு இருக்கல. நான் அவமானத்துல வந்து செத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்பா இப்ப எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுப்பா. அவ பாவம்பா. அவளை கெடுத்து அவன் வாழ்க்கையை பாழாக்க நான் திட்டம் போட்டேன். ஆனா அவ என்னடானா எனக்காக போராடி இருக்காப்பா. அதுக்காக அவளுக்கு செல வச்சு கும்பிடல. அந்த பிரகாஷ் பையன் சீவி முடிச்சு சிங்காரிச்சு உனக்கு புடவை கட்டி காதுல பூவைன்னு சொல்றான்ல. நீ அரகர சம்போ அஞ்சலின்னு பஜனை பாடிக்கிட்டு போயிட்டே இல்ல. ஏன்பா இப்படி பேசுற? என் வயிற்றுல குத்து விழுந்ததும் அவ எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? நீ கூட அவளை பதறி இருக்க மாட்ட. ஒத்த பொண்ணா 3 பசங்களை எதிர்த்து போறான்னா பா. நான் எவ்வளோ வெயிட்டு என்னை தோல்ல தாங்கிட்டு மெயின் ரோடு வரைக்கும் தனியா கூட்டிட்டு வந்தப்பா. ஐயோ ஐயோ, நீ பேச பேச அப்படியே என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நான் என்னத்த செய்வேன்? அப்பா அந்த இடத்துல அவளோட ஆத்திரத்தை நீ பார்த்துருக்கணுமே. பொண்ணுண்ணா அவதான்ப்பா பொண்ணு. ஒரு ஆட்டோ நிறுத்தி என்ன அவ ஏத்துனது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் தப்பிருச்சுப்பா. அறிவு கட்ட மூதி ஆக்கம் கட்ட கூக. ஒரு பொம்பளை கையால தப்பிச்சதே கேவலம். இதுல வேற அவளை பத்தி பெருமையா பீத்திக்கிறதுயால இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கெல்லாம் போய் சொல்றது? என்னோட தப்பெல்லாம் இப்பதான்ப்பா புரியுது. என்னால முடியல. இல்ல மௌன, காதல் தப்புல. உன் மனசுல காதல் வந்துருச்சுன்னா அதை தொடச்சி எரிஞ்சிரு. காதல்ங்கிறது பெரிய நாய் கடிச்ச மாதிரில. உனக்கு தொத்திக்கிச்சுன்னா உனக்கும் வெறி பிடிச்சிரும்ல. அப்ப சுப்பன்னு அத்தனை பேரும் நீ கடிச்சு கொதறி வைப்பல. அந்த கிளவெல்லாம் நமக்கு வேணாம்ல. என்ன சார் சத்தம் இங்க? ஐசியூக்கு வந்துட்டு மீன் மார்க்கெட் மாதிரி சத்தம் போடுறீங்க. பாத்துட்டீங்களா? வெளிய போங்க. இல்ல என்னால மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. சார் எங்களுக்கு பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் தான் முக்கியம். மத்தபடி எதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. இப்ப வெளிய போறீங்களா இல்லையா?
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சிடும் எங்க போனாலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வாங்கல போலாம். ஐயா வாங்கல. ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா ஐயா பாத்து போலாம் ஐயா. இங்க இருந்தா எனக்கு கோட்டி பிடிச்சிரும்ல. அவளை நாசம் பண்ணிட்டு வானா அவளை பத்தி என்கிட்டே பஜனை பாடிக்கிட்டு இருக்கான். இல்ல பக்குவமா உனக்கு புத்தி சொல்லல. அவன் மனசை எப்படியாவது மாத்து. அடுத்த தடவை நான் வரும்போது அவன் தெளிச்சியா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. இளவெடுத்த மூதி ஏன் தான் இப்படி ஆனானே தெரியல. இல்ல வாழ பாத்துக்கூட. என்னப்பா இவ இப்படி உட்கார்ந்திருக்கா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா எவ்வளவு பிரச்சனைகளை தான் சந்திக்கிறது. அக்கா ம்? நானும் ராஜுவும் அந்த லிங்கத்தை கடத்திட்டு போனோம்க்கா. எங்களை அடிச்சு போட்டுட்டு அவன் ஓடிட்டான்க்கா. நல்ல வேளை நம்ம அஞ்சலியை எல்லாருமா சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. பாரு எப்படி உட்கார்ந்திருக்கு பாவம். அவளை கெடுக்கத்தான் கூட்டிட்டு வந்துன்னு தெரிஞ்சிருந்தோம் ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காளே. அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவகிட்ட மன்னிப்பாவது கேட்டாகணும். ஃபோன் பண்ணா எடுப்பாளா மாட்டாளான்னு தெரியலையே. சரி எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி பார்ப்போம். துரு துருன்னு இருந்த பொண்ணு எப்படி இருக்கா பாரு. மூர்த்தி இந்த போன் எடுக்கலாம்லப்பா. அக்கா கவனிக்கலக்கா. ஹலோ யாரு? அஞ்சலி இல்லைங்களா? அவ இருக்கா? நீங்க யார் பேசுறீங்க? அது நான் குணா பேசுறேன். நான் அஞ்சலி கிட்ட சாரி கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நீ எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? படுபாவி, ஒரு பொண்ணை கெடுத்து பழித்திக்கணும்னு நினைச்சிருக்க. நீ எல்லாம் விளங்குவியாடா? நாசமா போறவனே. அக்கா போனை கொடுக்கா. நானும் திட்டுறேன்க்கா. இரு தம்பி, அவனை நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா திரும்பவும் என் பொண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணுவ? ஆண்டி 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 ப்ளீஸ். பேசாத. பச்சை மண்ணை கெடுக்க நினைச்ச படுபாவி நீ. டேய் நீ எல்லாம் நாதியத்து தாண்ட செத்து போவ. ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி ஒரே நிமிஷம் அஞ்சலி கிட்ட ஃபோனை கொடுங்களேன். விளக்கமாறு பிஞ்சு போயிடு ராஸ்கல். என் பொண்ணை கெடுக்க பார்த்த அந்த கெட்ட என்ன நடக்கல. இப்ப மறுபடியும் மன்னிப்பு கேட்கிற சாக்குல அவ மனச கலைக்கலான்னு பாக்குறியா? இத பாரு, நேர்ல வந்தா மானம் கெட்டுரும். ஆண்டி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி. அப்ப இருந்த குணா வேற, இப்ப இருக்கிற குணா வேற ஆண்டி. அஞ்சலி என்னோட உயிரைய காப்பாத்திருக்கா ஆண்டி. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் ஆண்டி. உன் நன்றி கொண்டு போய் குப்பையில போடுறா நாசக்கார பாவி. இனிமே உன் மூச்சு காத்து கூட என் பொண்ணு இருக்கிற பக்கமே வரக்கூடாது. ஆண்டி ப்ளீஸ். இனிமே நன்றி கின்றின்னு போன் பண்ண நேர்ல வந்து நானே உன்னை சாவடிச்சிடுவேன் ராஸ்கல். நான் கேட்டவன் தான் ஆண்டி. தப்பு செஞ்சவன் தான். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறனே. நீ செஞ்ச தப்புக்கு நீ தூக்குல தாண்ட தொங்கணும். எதுக்குடா மன்னிப்பு கேட்கறேன்னு போன் பண்ற? இத பாரு, இத்தோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை போன் பண்ண அப்புறம் நான் சொன்ன மாதிரி நேர்ல வந்து உன்னை சாகடிச்சிடுவேன். நாசமா போறவன் என்ன தைரியம் இருந்தா இவ்வளவும் பண்ணிட்டு போன் வேற பண்ணுவான். நாசமா போறவன் அவன் பாம்பு பிடிங்கிதான் சாவான். அஞ்சலி நம்மள தப்பா நினைச்சிருப்பாளோ?
ஒரே நாள்ல எவ்வளவு பரபரப்பு, எவ்வளவு போராட்டம். ஒரு வழியா அஞ்சலியை மீட்டுட்டு வந்தது பெரிய சந்தோஷங்க. அவளுடைய அதிர்ஷ்டம் தான் இதுல அவ ஈஸியா தப்பிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த ஏரியா பசங்க வரலனா அங்க என்ன நடந்திருக்குமோ தெரியல. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவனுக்கு காது கேட்காது, ஆண்டவன் பாக்குறதுல நினைச்சு நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு தாங்க இருக்கான். நம்ம அஞ்சலியா அந்த குணம் கெடுக்குன்னு நினைச்சா இப்ப அவனே உயிருக்கு போராடுற நிலைமைக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? ஆமா சத்யா, உங்க அம்மாவோட பிரார்த்தனை வீண் போகல. இதே மாதிரி ஒரு தடவை தாரணி மிஸ் ஆனப்போ நீங்க தான் காப்பாத்துனீங்க. இப்ப அஞ்சலிய 2 பேரும் சேர்ந்து காப்பாத்திருக்கோம். ஏய், அஞ்சலிய நாம காப்பாத்தல, அவளதான் தப்பிச்சு வந்திருக்கா. அந்த ஏரியா பசங்களோட சண்டை போடுறதுக்கு ஆம்பளைங்களாலேயே முடியாது. அஞ்சலி துப்பட்டாவில பாட்டில் எல்லாம் போட்டு கட்டி அவங்கள அடிச்சிருக்கா. அதுவும் இல்லாம அந்த கேடி குணாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அவளோட தைரியத்தை பாராட்டணும். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு அஞ்சலி சின்ன பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமா இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்கால. அவ ஏன் தங்கச்சி. அந்த லிங்கத்தை நீ லெஃப்ட் ரைட் வாங்கின பாத்தியா? அப்ப அவன் முகம் போன போக பாக்கணுமே. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நிஜமாவே அவனை அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா அந்த இடத்துல கோவத்தெல்லாம் வார்த்தையா தான் காட்ட முடிஞ்சது. நீ அவனை செருப்பால் அடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டான். நீ பேசின பேச்சுல அவன் அப்படியே ஆடி போயிட்டான். எல்லாமே எங்க அப்பா கொடுத்த தைரியம் தாங்க. அஞ்சலி கூட அந்த தைரியம் தான் நினைக்கிறேன். இதே தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம மகாவுக்கு வரணும். அவளும் எந்த மாதிரி சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ற பொண்ணா வளரணும். அப்படியே உன்ன மாதிரியே இருந்தா சந்தோஷம்தான். என்ன மாதிரியா? உங்கள மாதிரி இருக்கணும். என்ன மாதிரியா? ஐயோ, பொம்பளை பொண்ணுக்கு இந்த மாதிரி பாடிலாம் இருக்க கூடாது. அப்படியே உன்ன மாதிரி இருக்கணும். என்ன மாதிரியா? சரி, இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஒன்னா சேர்ந்து இருக்கட்டும். அப்புறம் கண்ணு என்ன மாதிரி உருண்டையா இல்லாம உன்ன மாதிரி ஜாப்பனீஸா இல்லாம இரு இரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அழகா ஷார்ப்பா இருக்கணும். மூக்கு உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம அளவான ஷார்ப்பான நோஸ். அப்புறம் அப்படி இல்லாம இப்படி இல்லாம ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கணும். கியூட்டான லிப்ஸ். அப்புறம் ஏய், உன் காதுனா இவ்வளவு சின்னதா இருக்கு. ஏன் காது மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கியூட்டான காது. அப்புறம் அப்புறம் ஹைட் என்ன மாதிரி ஹைட்டா இருக்கணும். ஏன்? மகாலட்சுமிங்கிற பேருக்கு என்ன மாதிரி ஹைட்டா இருந்தாதான் கெத்தா இருக்கும். அப்புறம் கோவம் உங்களை மாதிரி ஜாஸ்தியா இல்லாம கொஞ்சமா. கோவலாம் என்ன மாதிரி இருக்க கூடாது. கோவத்தை அடக்குற குணம் உன்ன மாதிரி இருந்தா போதும். அப்புறம் அப்புறம் அவ்வளவு உன்ன மாதிரியே அப்பா மேல பாசமா இருந்தா போதும். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அப்பாவை தான் பிடிக்கும். அப்படியா? மகா கிட்டே கேட்டுருவோமா? மகா பாப்பா, உனக்கு அப்பாவை பிடிக்குமா? அசைரா ஆமான்னு சொல்றா. அப்படியே மகா பாப்பாக்கு அம்மாவையும் பிடிக்குமான்னு கேட்டு சொல்லுங்க. மகா பாப்பா, உனக்கு அம்மாவை பிடிக்குமா? ஆமான்னு சொல்றா. பாத்து மெதுவா. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா?
பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.